இந்த ஆட்சியை அகற்றி விட்டு என்ன செய்ய போறீங்க? நல்ல ஆட்சியை கொடுக்க போறோம். யார் கொடுக்க போறாங்க? எடப்பாடியின் தலைமையிலே அவர் முதல்வராக இருக்க போறாரு, நல்ல ஆட்சியை கொடுக்க போகிறார். மோடி சொல்ல மாட்டேங்கிறாரே. மோடி சொல்ல மாட்டேங்கிறாரே. மோடி இதை சொல்ல மாட்டேங்கிறார். முடிவுகள் வரும்போது தானே. இப்ப ஒரு விஷயங்க, இவர்தான் வருங்கால முதலமைச்சர் மோடி சொல்லணும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டின் தலைவர் இப்போ தமிழக மாநிலத்தை பொறுத்தளவு எடப்பாடி தான் தலைமை. நாளைக்கு ஜெயிச்சு வந்தா அவர் தான் முதல்வர் என்பது இதை சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அது முதல்வர் என்ன பிரதமர் சொன்னாதான் முதல்வரா? செயல்படுகிறோம். இன்னைக்கு முதல்வர் சொன்னாரா அவர் சொன்னா அதல்ல, அவர் அது முடிவாய்த்தான இந்த பேச்சுவார்த்தையில முடிவானதுக்கு அப்புறம் தானே கூட்டணியே உருவாகி இருக்கிறது. அதுக்கு எடப்பாடி தான் முதல்வர் என்று முடிவாய் தானே வந்திருக்கிறோம். சொல்லணும் அவர் சொல்லணுங்கிறதா சொல்லிருக்கலாம்ல. இவர்தான் முதலமைச்சர், அது தேவையில்லை. 2017 2021 ஒரு 4 ஆண்டுகள் முதலமைச்சராக முதலில் வெல்கிறது. வென்றதுக்கு அப்புறம் அத்தனை விஷயங்களும் இப்ப என்னன்னா ஏற்கனவே இவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்ற முடிவோடு தான் சந்திக்க போறோம். இதுல எந்த மாற்றம் உள்ள வச்சுட்டாரு பிரைம் மினிஸ்டர் வெல்ல சொல்லிருக்காங்க. அதாவது இதுல அதான் சொல்ல வரேன். நீங்க திரும்ப திரும்ப இவர் சொல்லணும் அவர் சொல்லல. சொன்னதுக்கு அப்புறம் தான் கூட்டணியே உருவாகி இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும், அதனுடைய தமிழ்நாட்டு தலைமை அதிமுக தான் சொல்லியாச்சு. அப்ப அதனுடைய தலைவர் தான் முதல்வர் என்பது எழுதப்படாத ஒரு விஷயம். அதை போய் திரும்ப திரும்ப நாங்க வலியுறுத்தி சொல்லணும் இது ஒரு விஷயம் அப்படிங்கறதெல்லாம் நாங்க ஏத்துக்கல. அவ்வளவுதான். ரவீனா, ஒரு குறைந்தபட்சமாக பாஜக கேட்கிற அதிகமான தொகுதிகளை எப்படி குறைக்க போறீங்க? சுருக்கமா ஒரே நிமிஷத்துல எப்படி குறைக்க போறீங்க? பேச்சுவார்த்தையின் மூலமா தான் அதை சரி பண்ண முடியும். அவங்க 80 ஆரம்பிப்பாங்க, நீங்க 8 ஆரம்பிப்பீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், அதாவது சிங்கிள் பர்சன்டேஜ் உள்ள கட்சி, சிங்கிள் டிஜிட்டில் வாங்குற கட்சி கம்யூனிஸ்ட் எல்லாம் எங்களை பார்த்து கேள்வி கேட்குது. தகரம் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போவே உண்டியல் செஞ்ச கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நாங்கள் நேர்மையாக நல்ல விஷயம். நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவுக்கு தமிழகத்தில் ஒரு ஆண்ட வரலாறு இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி எந்த காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு? இல்லை எந்த கட்சி தமிழ்நாட்டில் தனியாக நின்று இருக்கு? அப்படி ஒரு வரலாறே இல்லாத கட்சி இப்படி ஒரு பார்த்து இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி பேசணும்னா தகுதி இருக்கு. நீங்க திருடி கொள்ளை அடிச்ச கட்சின்னு தகராணி பேசறதுலாம் தகுதி இருக்கு உங்களுக்கு. அதிமுக தகுதி இருக்கு. சுடுகாட்டுல இருந்து சத்துணவுல முட்டையில இருந்து திருடின கட்சி அதிமுக கட்சி. என்ன தகராறு பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு தகராறு கண்டுபிடித்தவுடன் கண்டுபிடித்த உண்டியலை ஆமா கம்யூனிஸ்ட் கட்சி தான் பயன்படுத்தி கோடி கோடி கொள்ளை ஏங்க திருடிதனம் பண்ணலங்க. எடப்பாடி மாட்டி கோடியிலே போய் அறிவாலயத்துல மண்டிட்டு வாங்கி கொண்டிருக்கிறது. அறிவாலயத்தில் பேட்டி கொடுத்து கொண்டு கொள்ளை அடிச்சு போயிட்டு நீங்க மோடி கிட்ட கால்ல பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. அதிமுகவை பத்தி பேச வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் தனித்து நிற்கக்கூடிய தகுதி இருக்க வேண்டும். நீ தனியா நில்லுங்க. முதல்ல எடப்பாடி தனியா நிக்க சொல்லுங்க. மோடி பின்னாடி மோடி காலுக்கு பின்னாடி ஏன் நிக்கிறாரு? தனித்து நின்றதும் கிடையாது. மோடி காலுக்கு பின்னாடி ஏன் போய் எடப்பாடி நிக்கிறாரு? மோடி காலுக்கு பின்னாடி ஏன் எடப்பாடி ஆண்ட கட்சிக்கு எவ்வளவு இருக்கும்? எங்களை ஆண்டி நீங்க இருந்திருக்கீங்க, இனி வருங்காலத்துல வரமாட்டீங்க. நைரியத்துல பேசிட்டு பத்தி பிரச்சனை இல்ல. மோடியல் எடப்பாடியன் மோடி கால்ல ஊந்து கிடக்கிறார். அது பதில் சொல்லுங்க. ஏங்க மோடி மரியாதை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி உங்க கட்சியில உட்கார்ந்து பேட்டி கொடுக்குறீங்களா இல்ல இப்ப அறிவாலயத்துல பேட்டி கொடுக்குறீங்களா? எங்க உட்கார்ந்து பேசுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? கட்டிங் வாங்க போறீங்க. இது உங்களுக்கு கொடுத்த மேண்டேட் பிரச்சனை போராட்ட தைரியம். தொழிலாளர்களுக்கு நீங்க எப்படி உறுதித்தன்மை கொடுப்பீங்க? எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் மண்டிட்டு சரணடைந்து கிடைக்கிறது. ஒரு தைரியமா மக்களுக்கு போராடுங்க. நீங்க சீட் வாங்குனதா ஒரு வரலாறு. ஹலோ, எனக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட்? நான் மக்களுக்கு போராடுறேன். உங்க மாதிரி சூட்கேஸ்ல திருடிட்டு இருக்கேன்னா